Taste the Daily. ரிஷிவந்தியம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜிலு மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எம் கோவிந்தராஜிலு வயது முதிர்வால் காலமானார் என்ற செய்தி கேட்டு வருத்தமடைந்ததாக தெரிவித்துள்ளார். பாசமிகு தந்தையை இழந்து வாடும் கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் டாக்டர் எம்.ஜி. கிருஷ்ணமூர்த்திக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். கோவிந்தராஜிலுவின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் அமைதி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தென்காசி அடுத்த பாவூர் சத்திரத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கர் வாகனங்களில் ஒட்டப்பட்டது. தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வமோகன் தாஸ் பாண்டியன் தலைமையில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு திமுக அரசுக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அதிமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட போது உயிரிழந்த மீனவரின் குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் நிதியுதவி வழங்கினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் பெரியார் சிலை அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்த மீனவரும் அதிமுக தொண்டருமான ஐயனாரப்பன் என்ற முதியவர் மயங்கி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன், மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பாண்டுரங்கன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஐயனாரப்பன் குடும்பத்தினருக்கு நிதியுதவி வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர்.